ஜெய்பீம். நான் கூப்பிடும் போதெல்லாம் என் அழைப்பை ஏற்று, என் அன்பை ஏற்று நாம் நடத்துகிற பேரணியை வெற்றி பெறச் செய்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள், மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மதசார்பின்மை பாதுகாப்பு பேரணிக்கு வருகை தருகிற அனைத்து விடுதலை சிறுத்தைகளை வருக வருக என வரவேற்கிறேன். இருசக்கர வாகனங்களில் வரக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் மிக கவனமாக பாதுகாப்பாக வர வேண்டும். வேன் புக் செய்து வரக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் மது அருந்துவிட்டு ஒருபோது வாகனத்தை ஓட்டக்கூடாது. மிக கவனமாக மக்களை திரட்டு கொண்டு பாதுகாப்பாக இந்த பேரணியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், சாதியவாதிகளும் மதவாதிகளும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் இந்த பேரணிக்கு தடை விதிக்கிறேன் என்ற பெயரில் இந்த பேரணிக்கு ஏதாவது ஒன்று நிகழ்ந்துவிடக்கூடாதா, இந்த பேரணி தடை செய்யப்பட்டு விடக்கூடாதா என்று சனாதவாதிகள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் சிந்தனைக்கு ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் வாய்ப்பளிக்கக்கூடாது, அதில் வாய்ப்பு தரக்கூடாது. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மதசார்பின்மை பேரணிக்கு வருகை தருகிற அனைத்து விடுதலை சிறுத்தைகளும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை பேசுகிறவர்கள், அம்பேத்கரை பற்றி பேசுகிறவர்கள், அம்பேத்கரை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள், அம்பேத்கரை புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்பவர்கள், அம்பேத்கரை கொள்கை ஆசானாக ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதுதான் மிக தவறான விஷயம். காரணம், புரட்சியாளர் அம்பேத்கரை படித்தவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை புரிந்து கொண்டவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கரை முழு மனதோடு கொள்கை ஆசானாக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் நிற்கக்கூடிய முதல் களம் சாதி ஒழிப்பு களம் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே அம்பேத்கரை பற்றி பேசுகிறவர்கள், அம்பேத்கரை கொள்கை ஆசானாக சித்தரித்துக் கொண்டவர்கள், அம்பேத்கரை பற்றி புகழ்ந்து பேசுபவர்கள், அம்பேத்கரை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் யாரும் இங்கே சாதி ஒழிப்பு காலத்தில் நின்று போராடவில்லை. காரணம், அவர்கள் அரசியல் பிழைப்புக்காக, அரசியல் லாபத்திற்காக, அவர்கள் வைத்திருக்கிற பணத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அரசியல் நிகழ்ந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதசார்பின்மை என்றால் நீங்கள் மீண்டும் ஒரு முறை புரிந்து கொள்ள வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை அனைவருமே படிக்க வேண்டும். அதில் மிக முக்கியமாக 4 தூண்கள், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த 4 தூண்களை மிக முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டும். இதுதான் அம்பேத்கர் உயிர் மூச்சியாக அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வடிவமைத்திருக்கிறார். ஜஸ்டிஸ் நீதி, லிபர்ட்டி சுதந்திரம், ஈக்குவாலிட்டி சமத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவம், இந்த 4ம் இந்தியாவில் மேலோங்கக்கூடிய வகையில் இருந்தால்தான் இந்த நாடு சுதந்திர நாடு, குடியரசு நாடாக இருக்கும் என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் வழிவகுத்து தந்திருக்கிறார். மதசார்பின்மை என்றால் என்ன என்றால், எல்லா நாடுகளுக்கும் அரச மதம் இருக்கும், அதேபோல் இந்தியாவில் ஒரு அரச மதம் இருக்க வேண்டும் அப்படி என்று சனாதனவாதிகள் கேள்வி எழுப்புகிறார், அறிவுஜீனிகளாக கேள்வி எழுப்புகிறார்கள். எல்லா நாடுகளுக்கும் அரச மதம் இருக்கிறது, ஏன் இந்தியாவில் மட்டும் இந்து மதம் அரச மதமாக இருக்கக்கூடாது? எல்லா நாடுகளுக்கும் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய மதம்தான் அரச மதமாக இருக்கும். எல்லா நாடுகளுக்கும் இருக்கு, ஏன் இந்தியாவில் மட்டும் இருக்கவில்லை என்று கேள்வி எழுப்புகிறார்கள். ஏன் ஸ்டேட் ரிலிஜன் என்பது ஒன்று இல்லை என்று கேள்வி எழுப்புகிறார்கள். இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கரை பாராட்ட வேண்டும், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். காரணம், எல்லா நாடுகளுக்கும் அரச மதம் இருக்கிறது, ஆனால் இந்தியாவில் ஏன் அரச மதம் இல்லை என்றால், எல்லா நாடுகளும் ஃப்ரெட்டர்னிட்டிக் சகோதரத்துவம் மேலோங்கக்கூடிய வகையில் இருக்கிறது. சகோதரத்துவம் என்றால் அண்ணன் தம்பி என்ற உறவாடல் இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்து மதம் அண்ணன் தம்பி என்ற உறவாட முடியுமா? மாமமச்சன் என்ற உறவாட முடியுமா? சாதி, உயர்ந்தவன் தாய்ந்தவன் என்ற வேறுபாடு, ஆண் பெண் என்ற பாகுபாடு, ஆண் மேலானவன் பெண் கீழானவள் என்ற பாகுபாடு இருக்கிறது. டிஸ்கிரிமினேஷன், அன்டச்சபிலிட்டி மிக அதிகமாக இங்கே இந்தியாவில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்து மதம் அரச மதமாக அறிவித்தால் இந்திய மக்கள் மிக மோசமான அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்பதை எதிர்காலத்தில் எண்ணிக்கொண்டுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் மதசார்பின்மை, செக்யூலரிசம் என்பதை என் நாட்டில் மிக முக்கியமாக இவ்வார்த்தையை அரசியலமைப்பு சட்டத்தில் பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதிதான் சமூகம் என்றால் வீசுகின்ற காட்டில் விஷங்கலந்து பரவட்டும், சாதி அழித்து சமத்துவ காப்போம், மதத்தை தாண்டி சமத்துவ போதித்து ஜனநாயக உரிமை மீட்டெடுப்போம். ஜெய்பீம். மதசார்பை பேரணிக்கு வருகை தருகிற அனைத்து விடுதலை சிறுத்தைகளுக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.